பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என கண்பானவர்களே, ஒவ்வொரு காலை பொழுதும் நமக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக தேவன் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. தேவனால் இரவின் இருளை அகற்றி பகலில் ஒளியை கொடுக்க கூடுமானால் அவரால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற தடைகளை, இருளை, போராட்டங்களை நிச்சயம் அகற்றவும் முடியும். ஆதலால் எதிலும் பின்வாங்காதீர்கள். நன்மை செய்கிறதிலோ, நல்ல செயல்களை செய்கிறதிலோ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு நீதி சரிக்கட்டப்பட போகிற நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கின்றது. நீங்கள் இழந்த உங்களுடைய சுகத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, தாமதித்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த அன்புள்ள தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். ஆம், மற்றவர்கள் உங்களுடைய அன்பின் பிரயாசங்களை, உள்ளத்தின் உண்மையை, கடின உழைப்பை, நீங்கள் செய்த உதவிகளை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், மறந்தும் போயிருக்கலாம். ஆனால் அவரவர் கிரியைகளுக்கு தக்கதான பலனை தருகிற தேவன் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், ரெபேக்காள் கடுமையான வெயிலில் ஆழமான கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தது நிமித்தம் மிகவும் களைத்து போய் இருந்திருப்பாள். ஆனால் வனாந்திரத்தில் பயணம் செய்து களைத்து போய் வந்த எலியேசர் தானும் தன்னுடைய ஒட்டகங்களும் குடிக்க தண்ணீர் கேட்டபோது ரெபேக்காள் களைத்து போய் இருந்தாலும் அவர்கள் தாகத்தை தணிக்க தண்ணீர் மொண்டு கொடுத்தாள். நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருகிற தேவன் ஆசீர்வாதமான சந்ததி உருவாக ரெபேக்காலும் பங்குள்ளவளாக இருக்கும்படி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். ராகாப் பயம் நிறைந்த ஒரு பெண்மணி. தன்னுடைய சொந்த மக்களால் ஒதுக்கப்பட்டவளாக, புறக்கணிக்கப்பட்டவளாக இருந்தாள். ஆனால் தன்னுடைய வீட்டிற்கு வந்தவர்கள் இஸ்ரவேலர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தன்னுடைய தேச மக்களால் கொல்லப்படும்படி தேடப்படுகிறவர்கள் என்று அறிந்தபோது, தனக்கு ஆபத்து என்று அறிந்தும் இஸ்ரவேலரை காப்பாற்றி அவர்களுக்கு உதவி செய்தாள். நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருகிற தேவன் ராகாபையும் அவள் குடும்பத்தாரையும் தீங்கு நாளில் காப்பாற்றினார். அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு குழந்தை இல்லாததினால் கண்ணீர் நிறைந்ததாக, குறைவுள்ளதாக இருந்தது. இந்த துயரத்திலிருந்து வெளியே வர ஒருவரும் அவளை ஆறுதல் படுத்த முடியவில்லை. தன்னுடைய குறைவுகள் மத்தியிலும் அன்னாள் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபித்த போது, நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருகிற தேவன் அன்னாளின் விசுவாசத்தை, நம்பிக்கையை பார்த்து அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். என கண்பானவர்களே, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பு அது ஒரு நாளும் மாறாது. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மோசமானதாக, கடினமானதாக, மாற்றுகிறதற்கு கூடாததாக தெரியலாம். ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் இனி ஒன்றும் மாறாது என்பதை போல இருக்கலாம். ரெபேக்காளின் பொறுமையை பார்த்து அவளை ஆசீர்வதித்த தேவன் ராகேல் தேவ பிள்ளைகளுக்கு செய்த உதவியை நினைவு கூர்ந்து அவளை காப்பாற்றின தேவன், அன்னாளின் நம்பிக்கையை பார்த்து அவளுடைய ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார். நீங்கள் தேவ மனிதர்களுக்கு, ஊழியங்களுக்கு செய்த நற்கிரியைகளை, தியாகங்களை, உதவிகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கட்டாயம் உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். உங்கள் கிரிகளுக்கு தக்க பலனை கட்டாயம் தருவார். உங்கள் பொறுமைக்கு, நீங்கள் செய்த சேவைக்கு, நீங்கள் செய்த தியாகங்களுக்கு, நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளுக்கு ஏற்ற பலனை தருவார். அவரை நம்பியிருக்கிற, அவரை சார்ந்திருக்கிற உங்களை தேவன் மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். சகல விதமான நன்மையினால்
உங்கள் உள்ளத்தை பூரிப்படைய செய்வது நிச்சயம். ஆதலால் தற்போது இருக்கிற சூழ்நிலை பார்த்து கலங்க வேண்டாம். இதுவரைக்கும் உங்களை நடத்தின தேவன் இனியும் உங்களை நடத்துவார், தாங்குவார். செம்மையான பாதையிலே உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்கிற ஒவ்வொரு திருமுறை கரத்தில் வைக்கிறேன். நம்பினோரை ஒருபோதும் கைவிடாது தேவன். அவன் மனதில் இருக்கிற கலக்கங்கள், மனதில் இருக்கிற பாரங்கள், வேலை இழந்தது எண்ணி, குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன் என்று எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீரமெல்லாம் பலவீனம், இது வியாதியின் நெருக்கம் என்னை வேதனைப்படுத்துகிறது என்று பயத்தோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்திற்கு இந்த சுகவீனம் வந்துவிட்டது, இதனால் குடும்பமே கலங்கி கொண்டிருக்கும், என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பயந்து பதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தொழில், என் வேலை ஒடுங்கி போயிருக்கிறது, ஊழியம் தடைப்பட்டு இருக்கிறது, இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குமோ என்று பதறிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆம், ஒவ்வொருக்கும் தக்கதான கிரிகளுக்கு பலனை தருகிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலே உண்மையே நம்பி இருக்கிற சார்ந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனையை கட்டளிடுங்க, ஒரு அற்புதத்தை கட்டளிடுங்க, ஒரு அதிசயத்தை கட்டளிடுங்க. அவர் பதறுகிற கலங்குகிற காரியங்கள் தொடர்ந்து நீடிக்காதபடி அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைங்க அப்பா. சந்தோஷமான நாட்கள், மனமகிழ்ச்சியான நாட்களை காண கேட்க கிருபைத்தாங்க, ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.